അഞ്ചാമത് ഗദ്യഭാഗം. പ്രത്നസ്യ വിഷ്ണോഃ രൂപം യത് സത്യസ്യ ഋതസ്യ ബ്രഹ്മണഃ അമൃതസ്യ ച മൃത്യോഃ ച സൂര്യം ആത്മാനം ഈമഹി ഇതി. പ്രത്നസ്യ വിഷ്ണോരൂപം യത് സത്യസ്യ ഋതസ്യ ബ്രഹ്മണഃ അമൃതസ്യ ച മൃത്യോശ്ച സൂര്യമാത്മാനമീമഹി ഇതി. വേദം, ശുഭ അശുഭ കർമ്മങ്ങൾ, ധർമ്മം, അമൃതത്വം, மிருத்யு, இதோடதெல்லாம் அதிஷ்டானமாயிருக்கிற விஷ்ணு ரூபனாயிருக்கிற சூரிய பகவானே நாங்கள் இதா சரணம் பிராபிக்கிறோம் பகவானே. அப்படின்னு சொல்லிண்டாக்கும். தேவ துல்லியர்களாயிருக்கிற அவ வேதஸ்வரூபனான சூரிய பகவானை ஸ்துதிச்சது. சத்யஸ்ய ധർമ്മ അനുഷ്ഠാനങ്ങളോട് சனாதனமாயிருக்கிற ஒருபோதும் அழிவில்லாததான விஷயங்களோடு ஸ்ருதிகளோடு ഋതസ്യ தேசகாலங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற மாற்றங்கள் இருக்கக்கூடிய സ്മൃതി വിഷയങ്ങളോട് മൃത്യോഹോച മരണത്തോടും അമൃതസ്യ മംഗളമാന മോക്ഷത്തോടും எல்லாத்தோடும் ஆத்மானம் அடிஸ்தானமாயிருக்கிற சூரியம் சூரியதேவனை நாங்கள் இதா ஈமகி சரணடையறோம் இது இப்படியாக்கும் அவா ஸ்துதிச்சா. ஆறாவது கத்தியபாகம். ப்ளக்ஷ ஆதிஷு பஞ்சசு புருஷாணாம் ஆயுஹு இந்திரியம் ஓஜஹ சஹ பலம் புத்திஹி விக்ரம இதி ச சர்வேஷாம் ஔத்பத்திகி சித்திஹி அவிசேஷேண வர்த்ததே. ப்ளட்சாதிஷு பஞ்சசு புருஷாணாமாயுரிந்திரியமோஜசஹ சஹோபலம் புத்திர்விக்ரம இதி ச சர்வேஷாம் ஔத்பத்திகி சித்திரவிசேஷேண வர்த்ததே. ப்ளட்சாதிஷு பஞ்சசு புருஷாணாமாயுரிந்திரியமோஜ சஹோபலம் புத்திர்விக்ரம இதி ச சர்வேஷாம் ஔத்பத்திகி சித்திரவிசேஷேண வர்த்ததே. ப்ளட்சம் சால்மலம் குஷம் கிரௌஞ்சம் சாகம் இப்படி இருக்கிற 5 தீபுகளில் வசிக்கிறவாளுக்கும் ஆயுசு, இந்திரியம், ஓஜஸ், மனசக்தி, பலம், புத்தி, விக்ரமம் இதெல்லாம் ஒரே மாதிரியாக்கும்.
പ്ലക്ഷ ആദിഷു പഞ്ചസു. പ്ലക്ഷം തുടങ്ങിന 5 ഉപഭൂഖണ്ഡങ്ങളിലെയും പ്ലക്ഷം, ஷால்மலம், குஷம், கிரௌஞ்சம், ஷாகம் இப்படி இருக்கிற தீபுகளில் புருஷானாம் அங்கே இருக்கிற உயிரினங்களோடு, புறம் ஜனன சரீரம், சரீரத்துக்குள்ள வசிக்கிறது புருஷன். இங்கே ஜெண்டராயிட்டு எடுக்கப்படாது. புருஷன் ஸ்திரீ அப்படிங்கிற ஜெண்டராயிட்டு அர்த்தம் இல்லை. அந்த பூகண்டங்களில் இருக்கிற உயிரினங்களோடெல்லாம் ஆயுஹு ஆயுள், இந்திரியா இந்திரிய சக்தி, சகபலம் சரீரபலம், ஓஜஹா ஓஜஸ், இதீச்ச இப்படின்னு இருக்கிற சர்வேஷாம் எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் ஔத்பத்திகி பிறவியால சொமேதையாலே இருக்கிற சித்திகி சித்திகள் அவிசேஷேன ஒரு வித்தியாசமுமில்லாதக்கு வர்த்ததே நடக்கிறது. எந்த ஒரு டிஃபரெண்டும் இல்லை. இந்த 5 தீபுல இருக்கிறவாளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் ஒரே மாதிரி, ആർക്കും വ്യത്യാസമില്ല. 7வது ശ്ലോകം. പ്ലക്ഷഃ സ്വസമാനഃ ഇച്ഛുരസഃ ഉദേന ആവൃതഃ യദാ തദാ ദീപഃ അഭി ശാൽമലഃ ദ്വിഗുണവിശാലഃ സമാനേന സുരോദകേന ആവൃത പരിവൃങ്ക്തേ. പ്ലക്ഷ സ്വ സമാനേച്ഛുരസോദേനാവൃതോ യദാ തദാ ദീപോപി ഷാൽമലോ ദ്വിഗുണവിശാല സമാനേന സുരോദകേനാവൃത പരിവൃങ്ക്തേ. பிளட்சதீப சூழ்ந்துண்டு அதே அளவுக்கு விஸ்தாரம் இருக்கிற கரும்பு ஜலம் ரொம்பி வழிஞ்ச சாகரம் ஸ்திதி பண்ணுறது. இந்த சமுத்திரத்தை சூழ்ந்துண்டு 4 லட்சம் யோஜனை விஸ்தாரத்தோடு கூடின ஷால்மல தீபம் ஸ்திதி பண்ணுறது. பிளட்சஹா பிளட்சதீபோடு സ്വസമാനേന അതே அளவில் ഇച്ഛുരസ ഉദേന ഇച്ഛുരസ ഉദേന உதேனா அப்படின்னா இங்க உதகேன கரும்பு ஜூஸ் மாதிரி இருக்கிற ஜலத்தால, கரும்பு ஜூஸ் ரொம்பி வழியற சமுத்திரத்தால, ஆவருதா சூழ்ந்து நிற்கிறது. ரெண்டு லட்சம் விஸ்தாரம் இருக்கிற பிளட்சதீப சூழ்ந்து நிற்கிறது. யதா ததா அதே மாதிரியே தான் ஷால்மலஹா தீபஹா அபி ஷால்மலம் அப்படிங்கிற தீபம் இருக்கு. திகுண விஷாலஹா பிளட்சதீபு 2 லட்சம் யோஜனை விஸ்தாரம் அப்படின்னாக்கா അതിനോട് ഡബിൾ ആക്കും ஷால்மல தீபோடு விஸ்தீர்ணம் 4 லட்சம் யோஜன விஸ்தீர்ணம். சமானேன சுரோதகேன ஆவருதா ஷால்மல தீபுக்கு 4 பக்கமும் மத்தியரசம் ரொம்பி வழிஞ்ச ஜலத்தால சூழ்ந்து நிற்கப்பட்டிருக்கிறதுனால பரிவிருந்தே 4 பாகமும் அப்படி நன்னா பரிலசிச்சு நிற்கிறது.
பரவி நிற்கிறது. எட்டாவது கத்திய பாகம். யத்ர ஹ வை ஷால்மலீ ப்ளட்சயாமா யஸ்யாம் வாவ கில நிலயம் ஆஹுஹு பகவதஹ சந்தஸ்துதஹ பதத்ரிராஜஸ்ய சா தீபஹூதயே உபலட்சியதே. யத்ர ஹ வை ஷால்மலீ ப்ளட்சாயாமா யஸ்யாம் வாவ கில நிலயமாஹுர்பகவத சந்தஸ்துத பதத்ரிராஜஸ்ய சா தீபஹூதயே உபலட்சியதே. ஷால்மலி தீபில ஒரு பெரிய இலவமரம் இருக்கு. ஷால்மலி விருட்சம் இலவமரம் இருக்கு. அதனாலேயாக்கும் அந்த தீபுக்கு ஷால்மலி தீபு அப்படின்னு பேரு வந்தது. இலவமரம் இருக்கிறதுனாலேயாக்கும். பகவான வேத மந்திரங்களால ஸ்துதிக்கிற கருடனோடு ஆஸ்தானம் இங்கேயாக்கும் அப்படின்னு ஞானிகள் சொல்லறா. யத்ர ஹ வை ப்ளட்சாயாமா ஷால்மலி, ஏதொரு ஷால்மலி தீபு இருக்கோ அங்க ப்ளட்ச விருட்சத்தோடு அளவுக்கு தகுதா மாதிரி பெருசா இருக்கிற சா ஷால்மலி விருட்சங்கள் தீபஹூதையே அந்த தீபுக்கு பேரு கிடைக்கிறதுக்காயிட்டு அங்க உபலட்சியதே காணப்படுறது. யஸ்யாம் வாவா ஏதொன்னினாலே ஆக்குமோ சந்தஸ்துதஹா வேதங்களால ஸ்துதிக்கப்படுற பகவதஹா பகவானேயான பதத்ரிராஜஸ்யா பட்சிராஜாவான கருடனோடு நிலையம் வாசஸ்தானமாயிட்டு ஆஹுஹு சொல்லப்படுறது. ஷால்மலி தீபில கருடன் வசிக்கிறார். சாமவேதத்துல இருக்கிற மந்திரங்களா இருக்கிற 2 சந்தஸ்துகளாக்கும் கருடனோடு 2 ரெக்கைகள். பிருஹத் ரதந்திரங்களாயிருக்கிற 2 ரெக்கைகள். 9வது கத்திய பாகம். தது தீப அதிபதிஹி பிரியவ்ரத ஆத்மஜஹ யஜ்ஞபாஹுஹு ஸ்வ சுதேப்யஹ சப்தப்யஹ தன்னாமானி 7 வருஷாணி வியபஜத். சுரோஜனம் சௌமனஸ்யம் ரமணகம் தேவவர்ஷம் பாரிபத்ரம் ஆப்யாயனம் அவிஜ்ஞாதம் இதி. தத்தீபாதிபதி பிரியவ்ரதாத்மஜோ யஜ்ஞபாஹுஹு ஸ்வசுதேப்யஹ சப்தப்யஹ தன்னாமானி 7 வருஷாணி வியபஜத். சுரோஜனம் சௌமனஸ்யம் ரமணகம் தேவவர்ஷம் பாரிபத்ரமாப்யாயனமவிஜ்ஞாதமிதி. தத்தீபாதிபதி பிரியவ்ரதாத்மஜோ யஜ்ஞபாஹு ஸ்வசுதேப்ய சப்தப்யஸ்தன்னாமானி 7 வருஷாணி வியபஜத். சுரோஜனம் சௌமனஸ்யம் ரமணகம் தேவவர்ஷம் பாரிபத்ரமாப்யாயனமவிஜ்ஞாதமிதி.
പ്രിയവ്രതനോട് പുത്രനാണ് യജ്ഞബാഹുവാക്കും ശാൽമല ദീപോട് അധിപതി. അവരിന്ത ദീപ 7 പകുത്ത് തന്നോട് 7 പുത്രർക്ക് കൊടുത്താർ. സുരോചനം, സൗമനസ്യം, രമണകം, ദേവവർഷം, பாரிபத்ரம், ஆப்யாயனம், அவிஜாதம் இப்படி இருக்கிற 7 புத்திரர்களுக்கு கொடுத்தார். அந்த புத்திரர்களோடு நாமத்திலேயே தான் இந்த தீபில இருக்கிற 7 வருஷங்கள் இருக்கு. தது ஷால்மலி அப்படிங்கிற தீப அதிபதி, தீபோடு அதிபதி, பிரியவிரத ஆத்மஜா, பிரியவிரத புத்திரனான யஜ்ஞபாஹு, யஜ்ஞபாஹு സ്വന്തം പുത്രേഭ്യ പുത്രർക്ക് സപ്തഭ്യ 7 പേർക്കും തദ്നാമാനി പുത്രர்களோട് പേരിലെயே സപ്തവർഷാണി ശാൽമലി ദീപ 7 ഉപഭൂഖണ്ഡങ്ങളായിട്ട് വ്യഭജത് പിരിച്ചു കൊടുത്താർ. அந்த വർഷങ്ങളോട് പേര് ചൊല്ലപ്പെടുന്നത് സുരോചനൻ, സൗമനസ്യൻ, സുരോചനൻ, സൗമനസ്യം, രമണകം, ദേവവർഷം, പാരിഭദ്രം, ആപ്യായനം, അവിജ്ഞാതം. இப்படின்னு 10வது கத்தியபாகம். தேஷு வர்ஷ அத்ரயஹ நத்யஹ ச சப்தைவ அபிஜ்ஞாதாஹ ஸ்வரசஹ சதஸ்ருங்கஹ வாமதேவஹ குந்தஹ முகுந்தஹ புஷ்பவர்ஷஹ சஹஸ்ரசுதிஹ இதி சஹஸ்ரஸ்ருதிஹ இதி அனுமதிஹ சினீவாலி சரஸ்வதி குஹு ரஜனி நந்தாராகா இதி. தேஷு வர்ஷாத்ரயோ நத்யஸ்ச சப்தைவா விஜ்ஞாதா ஸ்வரச சதஸ்ருங்கோ வாமதேவ குந்தோ முகுந்த புஷ்பவர்ஷ சஹஸ்ரஸ்ருதிரிதி அனுமதி சினீவாலி சரஸ்வதி குஹு ரஜனி நந்தாராகா இதி. ரஜனி நந்தாராகேதி. சரசம் சதஸ்ருங்கம் வாமதேவம் குந்தம் முகுந்தம் புஷ்பவர்ஷம் சஹஸ்ரஸ்ருதி இப்படி இருக்கிற 7 பர்வதங்களும், அனுமதி சினீவாலி சரஸ்வதி கூஹு ரஜனி நந்தாராகா இப்படி இருக்கிற 7 நதிகளும் இங்கே இருக்கு. தேஷு அந்த 7 வருஷங்களிலேயும், வர்ஷ அத்ரயஹா அந்த 7 வருஷங்களிலேயும் பர்வதங்கள் இருக்கு. ஓரோ வருஷங்களிலேயும் தனித்தனியா பர்வதங்கள், நத்யஹாஜ தனித்தனியா நதிகளும் இருக்கு. சப்த ஏவ 7 பர்வதங்களும் 7 நதிகளுமாயிட்டு அபிஜ்ஞாதாக ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. ஸ்வரசஹா சதஸ்ருங்கஹா வாமதேவஹா குந்தஹா முகுந்தஹா புஷ்பவர்ஷஹா சஹஸ்ரஸ்ருதிஹி இப்படின்னு 7 பர்வதங்களும் இந்த தீபில அந்த உபாசனாமூர்த்தி அப்படிங்கிறது சந்திரதேவனாக்கும். அதனால சந்திரனோடு கலகளோடு விவித நாமங்களாக்கும் இந்த நதிகளுக்கு இருக்கு. அனுமதிஹி சினீவாலி சரஸ்வதி கூஹு ரஜனி நந்தா ராகா இதி இப்படின்னு
முக்கியமான சந்திரனோடு 7 கலைகளோடு பேராயிருக்கிற நதிகளாக்கம் அங்கே இருக்கு. கிருஷ்ணபட்சம் முடிஞ்சானா சுக்லபட்சம் ஆரம்பிக்கும். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் ஆக்கும் சுக்லபட்சம். சுக்லபட்சத்தில் 14 திதிகளும் கிருஷ்ணபட்சத்தில் 14 திதிகளும் இருக்கு. அதில் முக்கியமான 7 திதிகளோடு பேருகளாக்கும் இந்த சமுத்திரத்துக்கு இருக்கிறத நம்ம பார்த்தோம். 11வது கத்திய பாகம். தது வர்ஷ புருஷாஹ ஸ்ருததர வீரியதர வசுந்தர இஷந்தர சத்ஞாஹ பகவந்தம் வேதமயம் சோமமாத்மானம் வேதேன யஜந்தே. தத்வர்ஷ புருஷா ஸ்ருததர வீரியதர வசுந்தர இஷந்தர சத்ஞாஹ பகவந்தம் வேதமயம் சோமமாத்மானம் வேதேன யஜந்தே. தத்வர்ஷ புருஷா ஸ்ருததர வீரியதர வசுந்தரேஷந்தர சத்ஞா பகவந்தம் வேதமயம் சோமமாத்மானம் வேதேன யஜந்தே. ஸ்ருததரன் வீரியதரன் வசுந்தரன் இஷந்தரன் இப்படி இருக்கிற 4 வர்ணங்களில் இருக்கிறவா இங்க வசிக்கிறா. அவ பகவான சோமஸ்வரூபனாயிட்டு சந்திரஸ்வரூபனாயிட்டு சங்கல்பம் பண்ணிட்டு வேதத்துல சொல்லுற மந்திரங்களால சேவிக்கிறா. ஷால்மலி அப்படிங்கிற தீபுல இருக்கிற 4 லட்சம் யோஜனை விஸ்தீர்ணம் இருக்கிற தீபுல இருக்கிற தது வர்ஷ புருஷாக அந்த 7 உபபூகண்டங்களிலும் இருக்கிற ஆளுகள் சாதுர்வர்ணிய விவஸ்தையில அங்க இருக்கிற சிரேஷ்டர்கள் ஸ்ருததரன் வீரியதரன் வசுந்தரன் இஷந்தரன் இது இப்படின்னு சத்ஞாஹா 4 பேருகளில தெரியப்படுறா. இவா 4 വർണ്ണക്കാരും വേദമയം വേദസ്വരൂപനാണ് ഭഗവാന്. ഭഗവന്തം സോമം ഭഗവാനെയാണ് ചന്ദ്രന്. അവളോട് ആത്മാനം ആത്മാവായിട്ട് നനച്ച് വേദേന യജന്തേ വേദമന്ത്രങ്ങളാല് ആരാധിക്കറാ. இங்க தத்வர்ஷ புருஷாக அப்படின்னு சொன்னது அந்த ஷால்மலி தீபில இருக்கிற எல்லா மனுஷாலும் அப்படின்னு அர்த்தம். 12வது கத்திய பாகம். ஸ்வகோபிஹி பித்ருதேவேப்யஹ விபஜன் கிருஷ்ண சுக்லயோஹ பிரஜானாம் சர்வாசாம் ராஜாந்தசோமஹ நஹ ஆஸ்து இதி. स्वगोभिः पितृदेवेभ्यो विभजन् कृष्णशुक्लयोः प्रजानां सर्वासां राजान्तसोमो न आस्त्विति. ചന്ദ്രഭഗവാൻ അവരോട് രശ്മികളെ ശുക്ലപക്ഷത്തിലെ ദേവർകൾക്കും கிருஷ்ணபட்சத்திലെ பிதர்களுக்குமாயிட்டு ஷேர் பண்ணி கொடுக்கிறார். அப்படி இருக்கிற பிரஜாபதியாயிருக்கிற சந்திரன் எங்களோட ராஜாவாயிட்டு பவிக்கணுமே அப்படின்னாக்கும் அங்கே இருக்கிறவா அந்த 4 വർണ്ണക്കാരും കൂടിയിട്ട് ചന്ദ്രദേവനെ പ്രാർത്ഥിച്ച. ஷால்மல தீபோடு அதிபதியாயிருக்கிற யஜ்ஞபாகுவும் അവരോട് പുത്രர்களும் എല്ലാവരും
அங்க சந்திர பகவானை ஸ்துதிச்சா. സ്വഗോപിഹി സ്വന്തം രശ്മികളെ ചന്ദ്രൻ അവരോട് റേസ് കിരണങ്ങളെ அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் சுக்லபட்சம். அந்த சுக்லபட்சத்தில் தேவர்களுக்கும் பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் கிருஷ்ணபட்சம். அந்த ரஷ்மிகளை பிதர்களுக்குமாயிட்டு பிரிச்சு கொடுத்தார் சந்திரதேவன். அதையாக்கும் இங்கே சொன்னது. സ്വഗോപിഹി സ്വന്തം രശ്മികളെ. சூரியன் மேடம் ராசி அப்படின்னு எடுத்தானா எக்ஸாம்பிளுக்கு, அந்த ராசி கட்டத்தில் 30 டிகிரி அந்த ராசி கட்டத்திலேயே இருப்பார். ஒரு நாளைக்கு 1 டிகிரி ஆக்கும் அவர் மூவ் பண்ணுறது. அப்படி 30 டிகிரி மூவ் பண்ணினதுக்கு அப்புறமா வாக்கும் அடுத்த ராசி கட்டத்துக்கு மாறுவர். ரிஷப ராசிக்கு சூரியன் மாறுவர். அப்போ சூரியன் அவர் நிற்கிற பொசிஷனிலேருந்து 12 டிகிரி டிஸ்டன்ஸ்லேயாக்கும் ஒரு திதி அப்படிங்கிறது உண்டாகிறது. சூரியனிலேருந்து 12 டிகிரி சந்திரன் நகரத்த ஒரு திதி உண்டாகிறது. சுக்லபட்சத்தில் 15 திதிகளும் கிருஷ்ணபட்சத்தில் 15 திதிகளும் கூடிட்டு மொத்தம் 30 திதிகளாக்கும் உண்டாகிறது. சூரியனிலேருந்து 12 டிகிரி சந்திரன் மூவ் ஆகிறத பிரதமா அப்படிங்கிற திதி. மறுபடியும் ஒரு 12 டிகிரி மூவ் ஆகிறத 24 டிகிரி ஆகும். திதியா அப்படிங்கிற திதி உண்டாகிறது. அதுக்கப்புறம் 12 டிகிரி மூவ் ஆகிறத 36 டிகிரி அங்கே திருதியா அப்படிங்கிற திதி. அதுக்கப்புறம் சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, 168வது டிகிரி ஆக்கும் சதுர்தசி. அதுக்கப்புறமா வாக்கும் பௌர்ணமி, பஞ்சதசி அப்படிங்கிற திதி பௌர்ணமி. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த 180 டிகிரியிலேருந்து சந்திரனோட கலைகள் இப்படி கம்மியாயிட்டு வரும், குறைஞ்சு வரும். அப்படி அமாவாசை வரைக்கும் வரத்த 0 டிகிரியிലെത്തി அது அமாவாசை ஆயிட்டு தீரும். அப்படி அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் சுக்லபட்சவும், பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் கிருஷ்ணபட்சவும். சுக்லபட்சத்தில் இருக்கிற திதிகளை தேவர்களுக்கும், கிருஷ்ணபட்சத்தில் இருக்கிற திதிகளை பிதர்களுக்கும் ஆயிட்டு சந்திர பகவான் விபஜிச்சு கொடுக்கிறார். அப்படி இருக்கிற சந்திர பகவானியாக்கும் அவ ஸ்துதிக்கிறா. அதாக்கும் இங்க சொன்னது ஸ்வகோபிகி സ്വന്തം രശ്മികളെ ശുക്ല കൃഷ്ണയോഹോ ചന്ദ്രനോട് വളർപിറയിലെയും தேய்பிறையிலையும், அதானது அந்த 2 பட்சங்களிலையும் அமாவாசை முடிஞ்சு பிரதமாலேந்து பௌர்ணமி வரைக்கும் சுக்லபட்சம், பௌர்ணமி முடிஞ்சு பிரதமேலேருந்து அமாவாசை வரைக்கும் கிருஷ்ணபட்சம். அப்படி சுக்லபட்சத்தில் சந்திரனுக்கு பலம் கூடி வரும், கிருஷ்ணபட்சத்தில் சந்திரனுக்கு பலம் குறைஞ்சு வரும். பித்ருதேவேபியஹ பிதர்களுக்கும் தேவர்களுக்கும், சர்வாசாம் இந்த பிரபஞ்சத்தில் வசிக்கிற எல்லா பிரஜானாம் உயிரினங்களுக்கும், சொந்தம்
പ്രകാശകിരണങ്ങളെ ചന്ദ്രനോട് രശ്മികളാല് പ്രകാശകിരണങ്ങളാല് യഹ അന്തഹ ഏതൊരു ചന്ദ്രൻ അന്തഹ அப்படின்னு சொல்றது இங்க அன்ன ஒவ்வொன்றுக்கும் பல பல அர்த்தங்கள் இருக்கு. சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரியாக்கும் அர்த்தத்தை எடுத்துக்கிறோம். இங்க அந்தஹா அப்படிங்கிறது கண்ணு காணாத அவஸ்தைன்னு எடுத்துக்க பറ്റാது. அந்தஹா அப்படிங்கிறது அன்னம் சாப்பாடு. சந்திரதேவன் அன்னத்தை விபஜன் இப்படி கொடுக்கிறார். சஹ சோமஹா அப்படி இருக்கிற ചന്ദ്രൻ നഹ നമ്മളോട് ദൈവമായിട്ട് ആസ്തു ஈஸ்வரனாயிட்டு பவிக்கட்டும் இது இப்படின்னு அங்க இருக்கிறவா சந்திரதேவனை பிரார்த்திச்சா. எல்லாரையும் മനസ്സളവില குஷிப்படுத்துற பகவான் சந்திரதேவன். அதாக்கும் இங்க சந்திரதேவனை ராஜா அப்படின்னு சொன்னது. அப்படி இருக்கிற ராஜா சந்திரன் நஹா നമ്മളോട് ആസ്തു ഈശ്വരനായിട്ട് ഭവിക്കട്டும்